ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கிறிஸ்து தன்னையே கடவுளின் மகன் என்று சொன்னதாலும் யூத மதத்திற்கு எதிராக இருந்ததாலும் அவரை சிலுவையில் அறைந்து கொல்ல முற்பட்டார்கள். அப்பேற்பட்ட யூத மதத்தில் மிகவும் பற்று உள்ளவன் தான் நான், சவுல். கிறிஸ்துவின் இறப்பிற்கு பிறகு அவரை பின்பற்றுபவர்களை கொன்று குவித்தேன். அவர்களை மொத்தமாக அழிக்க வேண்டும் என்று சபதமும் எடுத்தேன். நீங்கள் முதல் நிலையில் கண்ட ஸ்தேவானையும் கல்லறிந்து கொள்ள சம்மதித்தவன் நானே. குழந்தைகள் என்றும் பாராமல் கொன்று குவித்தவன் நான். கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களை எங்கு பார்த்தாலும் அழிப்பது, துன்புறுத்துவது போன்ற பல கொடூர செயல்களை கிறிஸ்துவுக்கு எதிராக செய்து வந்தேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்றபோது அவரை பற்றி அறியாதவன் நான். அவரை நேருக்கு நேர் கண்டு அறியாதவன் நான். இருப்பினும் நான் தமாஸ்கு நகருக்கு போகும் வழியில், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கூறி சவுலாகிய என்னை பவுலாக மாற்றினார். கிறிஸ்தவர்களை முழுவதுமாக அழிக்க நினைத்த என்னை கிறிஸ்தவம் எனும் சிலுவையை என் மனதில் அறைந்து கிறிஸ்துவின் திருச்சபைக்கு தூணாக மாற்றினார். கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களை கொன்ற நான் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் நம்பிக்கையும் கொண்டு அவருக்காக என் உயிரையே விட துணிந்தேன். நமக்கு மிகப்பெரிய பலமாக இருந்த சவுல் இப்படி கிறிஸ்துவின் பக்கம் திரும்பிவிட்டானே என்று என் மீது கோபம் கொண்ட யூத தலைவர்கள் எனக்கு பல்வேறு துன்பங்களையும் பல கொடுமைகளுக்கு பிறகு ரோமாபுரியில் நீரோ மன்னனால் தலை துண்டிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக வேத சாட்சியாக மாறினார்.